இன்னைக்கு ஒரு புடி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க வீட்டுக்காரோட நைட்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அவங்க சமைக்க போறாங்க. பார்த்தலாம் ஒரு குட்டியா தான் இருக்கு. வீடியோ எடுத்துக்கலாமாங்க? பர்மிஷன் உண்டாங்க? என்ன சமைக்கிறீங்க ஜீவா? என்னங்க சமைக்கிறீங்க? பொடி மாசு இது பேர் தக்காளி தொக்கா, தக்காளி பஜ்ஜா, தக்காளி ரசம். இந்த ஸ்டைல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உப்பு போடுற ஸ்டைல. இன்னைக்கு நைட்டு டின்னர் ரெசிபி வந்து ப்ரிப்ரேஷன் இவங்க தான். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது முட்டை பொடி மாசு. இது முட்டை பொடி மாசு. வாசனை வெளியே போயிடும். நல்லா மூடி வச்சிருக்கேன். வாசனை வெளியே போயிடா நல்லா மூடி வச்சிருக்காங்க. நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நல்லா இல்லாட்டியும் சமைச்சு மூடி வச்சிடணும். அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும் போல. அவரு சமைக்கிறது அவரே நக்கி நக்கி பார்த்து ஆஹா ஓஹோன்னு நல்லாதான் இருக்கும். வாரத்துல எல்லா நாளும் நம்ம சமைப்போம். வாரத்துல ஒரு நாளாச்சும் என் பசங்க வந்துட்டு அவங்க அப்பாவோட சமையல் வந்துட்டு டேஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க டேடியோட சமையல் சமைக்க தெரிவிப்பாங்க. முட்டை பொரிப்பாங்க, எக் ரைஸ் செய்வாங்க. வேற என்ன செய்வீங்க ஜீவா? ஏமா காரா குழம்பு வைப்பேன், காரா பூந்தி குழம்பு வைப்பேன். காரா பூந்தி குழம்பு சூப்பரா இருக்கும். இது ஒரு நாள் வந்துட்டு போட்டுருவோம். ஓகே, குழம்பு கொதிச்சு ஃப்ரை. என்னது இது? கோமலி. என்ன மல்லி? கோமலி. கொத்தமல்லிங்க. இவங்க ஸ்டைலா இது கோமல்லி. கொத்தமல்லி கட் பண்ணிலாம் போட மாட்டீங்களா? அப்படியே போட்டுருவீங்களா? கொத்தமல்லி ஆஃப் பண்ணிட்டு போங்க. கொத்தமல்லி வந்து ஒரு சாஃப்டான செடி. அதனால வந்து கட் பண்ணிலாம் போடக்கூடாது. இப்படியே போட்டு அந்த ஃப்ளேவரை அப்பப்போ டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அந்த டேஸ்ட்டே வேற. கொத்தமல்லி புதினா அதுவும் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. லைட்டா இறக்கும் போது போட்டு இறக்கிடணும். அது வேகவும் விடக்கூடாது. சாஃப்டானது. அவ்வளவுதான், நம்ம ப்ரிப்பரேஷன் ரெடி. இன்னைக்கு ஒரு புடி சமைச்சு முச்சாச்சு, சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வந்துருங்க அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா குழம்பு கம்மியா தான் வச்சிருக்கேன். 4 பேர் கூட தான் சாப்பிட போறோம். கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. டேடியோட சமையல் எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட். சமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சமைச்சா இந்த மாதிரி கடாய் காலி ஆகிற அளவுக்கு சமைக்கணும். சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சாச்சு. கடாயே காலி அந்த அளவுக்கு. செம்ம டேஸ்ட். என்ன சொல்லுங்க? சமைக்கிறது ஒரு கலை. தெரியலங்க. சமைக்கிறது ஒரு கலை. அதை எப்பவுமே ரசிச்சு செஞ்சேன்னா டேஸ்டே வேற மாதிரி.